ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். நான் தான் உங்கள் ரத்னா. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் பாயாசம். அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டம்ளர் ஜவ்வரிசி இதில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் சேமு பாசிப்பருப்பு, இதையும் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் போட வேணாம், அப்படியே வறுத்து மட்டும் எடுத்துக்கலாம். லைட்டா வறுத்தா போதும். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆனா கரெக்டா இருக்கும். பாருங்க, நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். ஒரு 2 நிமிஷம் போல வறுத்தாவே போதும், கரெக்டா இருக்கும். நல்லா மணம் வருது. இதுக்கப்புறம் ஒரு குக்கர்ல போட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் பருப்புக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்தா கரெக்டா இருக்கும். ஒரு டம்ளர் பருப்புக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது கூட நீங்கள் நெய் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா எண்ணெய் ஒரு ஸ்பூன், ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் அதிகம் போடணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றினா நல்லா கொழிஞ்சினாப்புல சூப்பராக வெந்து வந்திருக்கு. சும்மா கரண்டியில் அப்படின்னாவே நல்லா மசிஞ்சிடும். நல்லா வெந்து வந்துடுச்சு. 2 விசில் விட்டாவே போதும், நல்லா வெந்துடும். சரி, ஓரமாக இருக்கட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, போதும். இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு தண்ணியோடையே அப்படியே கொட்டிக்கலாம். இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். வேகட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு கேப் இருந்தால் இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக வெந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அரைமுடி தேங்காய், பெரிய தேங்காயில் அரைமுடி தேங்காய், தேங்காய் பால் திக்காக எடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. நம்ம பால் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போது நம்ம தேங்காய் பால் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெல்லம் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். நம்ம பாசிப்பருப்பு ஒரு டம்ளர், ஜவ்வரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா. வெல்லமும் அதே மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை ரெண்டையும் நெய்யில் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் நான் இந்த தேங்காய் பால்லையே போட்டு அரைச்சிட்டேன். ஸோ நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே தூவிக்கலாம். நான் இதிலே போட்டுட்டேன். பாசிப்பருப்பு நல்லா கடிஞ்சிட்டோம். இந்த பாசிப்பருப்பு கூடயே இந்த ஜவ்வரிசியும் தண்ணியும் ஊற்றிடலாம். இது ஓரமாக அப்படியே இருக்கட்டும். வெல்லத்தை இதில் போட்டுக்கலாம். தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிடலாம். அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். கொஞ்சம் ட்ரையான திக்காயிடும். முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சையை போட்டு இதில் வறுத்துக்கலாம். வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை இதில் கொட்டிடலாம்.
சூப்பரான தேங்காய் பால் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். இது வந்து நோன்பு காலங்களெல்லாம் நிறைய இது யூஸ் பண்ணலாம். சிவராத்திரி நோன்பு இருக்கும்போது இந்த பைத்தம் பருப்பு பாயசம் பண்ணி சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.